வாஸ்து உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1லேருந்து 10 போகாதீங்க, 10லேருந்து 1க்கு வாங்கம்மா. சரிங்களா? ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்குறேன். இது இப்போ வட்டி இப்போ விட்றீங்களா சார்? இப்போ விட்டுட்ருக்கீங்க, இப்போவும் வட்டி தொழில் பண்ணுறீங்களான்னு. அவனையும் பாம்பே கூப்பிட்டு போங்கப்பா. இல்லை இல்லை சார், ஒரே நிமிஷம் அதை மைக் கொடுங்களா அவர்கிட்ட. இல்லை இப்போவும் வட்டி தொழில் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஓகே, நான் இப்போ இண்டிவிஜுவலாக நான் பேசலாமா? ஓகே சார். அது வந்து பாதிப்பு இருக்குன்னா பாதிப்பு இருக்குமா? உதாரணத்துக்கு ஒட்டஞ்சத்தத்தில் ஒரு கிளைண்ட்டுமா, வெறிப்பூர் அப்படின்னு அந்த ஊர், அந்த டிஜிபி ரவி இருந்த ஊர். ஒட்டஞ்சத்தை யாராக இருக்கீங்களா இங்கே? நான் சொன்ன கரெக்டாக சார்? வெறிப்பூர் தானே அந்த ஊர் பேர். அவங்க வீடு பக்கத்து வீடு தான் போகிறேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சா கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெங்களூரில் வட்டி வியாபாரம்மா. எங்களுக்கு எந்த இழப்புமே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறாங்கம்மா. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை சூசைட் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறம் ஃபோனில் சொல்கிறாங்க அந்த அம்மா. அது வந்து குழந்தை இல்லாமல் போகிறது, விபத்தில் மரணம் என்பது அது போல் வீடுகளில் இருக்கும். 3வது வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதோட தொடர்புடையதுமா. இதை நீங்கள் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இப்போ நீங்கள் வாஸ்துபடி கட்டிட்டேன், ஏன் சொக்கலிங்கமோ ராமசாமியோ சுப்பிரமணியோ நம்பர் 1 வாஸ்து. இந்த பாதிப்பு வந்து ஷோராக இருக்குமா? 100% இருக்கும். அப்போ நீங்கள் வாஸ்துபடி வீடு கட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு வாஸ்துவை குறை சொல்லுவீங்களா, செய்கிற தொழிலை சொல்லுவீங்களா? அப்போ அதில் வந்து நம்பர் 1 செய்யக்கூடாத தொழில்கள் வட்டிமா. 2வது இந்த கோழி ஆடு அந்த மாடு விற்கிற விஷயங்கள். வளர்த்து விற்க தானே செய்ய போகிறீங்க, வளர்த்தாலும் தப்பு விற்றாலும் தப்பு. கறிக்காக விற்கிறீங்கன்னா தப்புமா. மரத்தொழில், மது விற்பனை, போதைப் பொருட்கள், கிரனைட், மார்பிள், மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எவனோ வந்து பாவத்தை சுமக்கிறாமா. கலப்படங்கள், கோழி பண்ணை, சாய கலப்பு, லஞ்சம், வேட்டையாடுதல், கோயில் சொத்து அபகரிப்பு. இவன் சும்மா இவனே இஷ்டத்துக்கு எழுதியிருக்கான். காதல் திருமணம் இதெல்லாம் கதையே கிடையாது. தோல் தொழில், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, ஒரு 36 பாயிண்ட் உண்டு. அவன் ஏதோ யோசிச்சு சொல்லியிருக்கான், எழுதியிருக்கான். உதாரணத்துக்குமா, இதில் வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து லஞ்சம்னு ஒரு விஷயம் இருக்குமா. லஞ்சம் வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வாங்கினாலும் அது உங்களை குழந்தைகளை பாதிக்கும். அப்போ வாஸ்து வேலை பார்க்காதா சார்? அதனால தான் சொல்கிறேன், இதை அப்படியே மாற்றி பண்ணிப்போம். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் சார், இது பண்ணால் நல்லது அப்படின்னா என்னெல்லாம் கேட்குறேன். இல்லை சார், நானும் வந்து விபச்சாரம் பண்ணிகிட்ருக்கேன் சார் தொழிலாக. வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது நானும் யோசிச்சுட்ருக்கேன். இது சரியான ஆன்சராம்மா சார்? நீங்கள் இவர் எங்கள் டீம் தாம்மா மேயரு. இவரை வந்து நான் வந்து இப்போ இவர் என்ன தொழில் பண்ணார் கூட எனக்கு தெரியாது. நான் அது மாதிரிலாம் பார்த்து பழகினதில்லம்மா. பட் அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. வேறு இப்போ என்ன பண்ணணும்னு அவர் கேட்குறாரு. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். முதல்ல அதை பண்ணுறதை நிறுத்துங்கன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்சு வந்து நம்முடைய மூதாதையர்கள் வந்து 3 வேளை சோறு தின்னவங்களா? எல்லாம் 1 வேளை 2 வேளை சாப்பிட்டவங்க தானே. இருந்துட்டு போவோம், செத்தா போயிட போகிறோம். ஐயா ஓகே ஓகே, நீங்கள் அந்த மாதிரி மைக் கொடுங்க. நீங்கள் எதை பேசணும்னு சொன்னீங்களம்மா? என்ன தொழில்னு கேட்கல, என்ன செய்தால் வந்து வாஸ்துபடி வீடு கிடைக்கும், நல்லா ஜோதிடப்படி நல்ல நேரம் இருக்கும், எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு கேட்குறேன். இல்லைம்மா, கொஞ்சம் அழகாக சொல்லுங்களேன் தம்பி. இங்கே பாருங்களேன். இல்லை சார், ஒன்றும்மா. அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, பேசணுங்க பேசாதீங்கம்மா. ஆட்டோமொபைல் தேவை அவரு. தம்பி உட்காருப்பா. நான் கேட்குறது யாராவது ஒரு நல்ல ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். வாஸ்துபடி நான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சார். ஸ்வேதா உட்காருமா, சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காதுமா. உங்கள் கணவர் வந்திருக்காரா? அவர் நிம்மதியாகவே இருக்க விடுறதில்லை.
ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் கேட்குறேன். சொல்லுங்க ஐயா. நேரடியா நாணயம் சட்டத்துக்கு புறங்களாக சட்டத்துக்கு லீகலாக பண்ணுற பிஸ்னஸ் எதுவுமே நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லாத ஐயா நான் அது கேட்கல. நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் விட்டுருங்க, நான் அந்த பிஸ்னஸ் நிறுத்தலாம் விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம 10 விஷயம் பேசணும் சார். இந்த விஷயம் நான் முதல்ல பண்ணுறேன், அந்த விஷயம் பண்ணால் லைஃப்பில் மாற்றம் வருமா? மைக் கூடப்பா பேசணும், மைக் வாங்கி பேசணும், உட்காந்து பேசுங்கம்மா. நன்றிங்கிற விஷயம். நன்றி. நேரம் தவறாமை சார். நேரம் தவறாமை. இதெல்லாம் அமெரிக்காவில் தான் வந்துருப்பான் பாருங்க. மளிகை கடை சார். மகாலட்சுமி ஃப்ரம் கிருஷ்ணகிரி. நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்தியாப்பாங்க? இந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே போனால் ஒரு அரிசி 10 சாப்பிட்டுப்பான், வரும்போது அரிசி 10 சாப்பிட்டுப்பான். அப்படி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு மாதிரி இருக்கு அவனுக்கு. சொல்லுங்கம்மா. சார் மகாலட்சுமி ஃப்ரம் கிருஷ்ணகிரி. மகாலட்சுமி கிருஷ்ணகிரி சொல்லுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உண்மையாக இருக்கணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் எல்லாமே நம்மளை தேடி வரும் சார். இருங்க சார் ஒரு நிமிஷம். வேற இந்த அந்த அந்த கொடுங்கப்பா. சார் இந்த விஷயத்தை பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும். எதை பார்க்கின்றோ அது இங்கிருந்து பார்க்கின்றாய், நம்ம சரியாக பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை சார். அடிப்படையான விஷயம் சார். அதை கொடுக்கும் தன்மை கொடுங்க. சாப்பிட்றதுக்கு 10 பேர் அனுப்பிச்சி விடுறேன். ஃபண்டமெண்டலான கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சார். யார் சொன்னது? இதான் கரெக்டான ஆன்சர். இப்போ அந்த பணம் கொடுங்கப்பா, வாங்க சார். அந்த எண்ணம் உருவாகணுமா, அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்தாங்க சார், வாங்க. உங்கள் பேர் என்ன? அமெரிக்க டாலர் 100 ரூபாய் 50 ரூபா எது வேணும்? அமெரிக்க டாலர் 100 ரூபாய் 50 ரூபாய் அமெரிக்கன் டாலர். எந்த ஊர் நீங்கள்? ஏன் இப்படி தலைகீழா தொங்கிட்டு இருக்கு? இது பார்க்கலையோ? சரி பார்த்துங்க. முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் அபிராமன் கமுதி பக்கத்தில். சரி, உங்களுக்கு முதுகலத்து திருவாடனை முதுகலத்து தொகுதி கண்ணப்பன் நிற்கிறார்ல, பரமக்குடினா அது இது ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி. சரி ஓகே. அம்மா அந்த எண்ணம் வரணுமா? அந்த எண்ணம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடுமா? எண்ணம்ன்றது எப்படி வரணுமா? எண்ணன்றது எப்படி வரணும்னு கேட்குறேன். இல்லைம்மா, அந்த எண்ணம் வரணும். நம்ம நல்லபடியாக இருக்கணுன்றதுக்கு நல்ல எண்ணம் வரணுமா? அந்த நல்ல எண்ணத்தோட அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்குறேன். இதுதான் இப்படி தான் அந்த எண்ணம் இருக்கணும். அது ஏதாவது டிஸ்கிரைப் பண்ண முடியுமா, விவரிக்க முடியுமா? என்னம்மா, ஆழ் மனசுக்குள்ளே போய் உள்ளே போய் குதிச்சிருவீங்க. அம்மா நீ மைக் இல்லாமல் பேசுனா போகிற வழியில் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். அவன் ஆரம்பமே ஸ்டார்டிங்கே ட்ரபிள் அவனுக்கு. சார் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. இவன் அதாவது என் தலைவன் சீமான் இருக்காரெல்லாம் சொல்லுவான், என்ன வரணும் என்ன வேணா பேசலாம். தனம் ஐயோ, அங்கே உருண்டோடியது முத்து பரலா மாணிக்க பரல்களா? அந்த எண்ணம் சார் அவர்கிட்ட மைக் வாங்கப்பா. நீ ரகு, நீ உனக்கு காசு வாங்கிட்டு அவனுக்கு மைக் கொடுத்தா சாவடிச்சிருவோன்னு 50 ரூபா வாங்கிட்டு மைக் கொடுக்குறான் சார். இல்லைம்மா, நான் கேட்குறது அந்த எண்ணம் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஏதாவது டிஸ்கிரைப் பண்ண முடியாது, விவரிக்க முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்களா சார்? பிரபாகர் சார் ஆயிடுச்சு. ஓகே, மைக் கொடுங்களா சார் அவருக்கு. ஆர்மி தியாகராஜன் சாருக்கு. அந்த எண்ணம் வரும்போது சார் மெய் சிலிர்க்கணும், கண்ணிலையும் தண்ணி வரணும் சார். நம்ம அந்த தப்பை உணர்ந்து நீ கண்ணில் கண்ணீர் வரணும், அந்த மிளகா நிறையா வச்சு மாங்காய் பத்தை சாப்பிடணும் சார்.
இப்படி சிரிக்கிறீங்க? சரிங்க சரிங்கம்மா, இங்கே வாழ்க்கையே சிரிக்க சிரிப்பு. சார் அந்த எண்ணம் எப்படின்னு கேட்குறேன். தலைவரை நீங்கள் என்ன இது கார்லையே போகிறீங்க? மைக் இல்லாமல் பேசக்கூடாதுங்க, இயல்பாக இருக்கணும்னு சொல்கிறாருமா. வேற யாராவது பேசுங்களம்மா. எண்ணம் ரகு, உனக்கு மரியாதை கட்டு ரகு. நீ 200 ரூபாய் நான் தரேன், நான் இன்னொரு மைக் கொடுத்தேன்னா உனக்கு பாரு. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். நல்லா வாழணுன்ற எண்ணம் இருந்தா தன்னால வரும்ண்ணா. இவ்வளோ கேட்டப்பறம் வாழறதுக்கு எண்ணம் வருமா? ஆசை இருக்கணும், நான் நல்லா வாழணும் அப்படின்ற போது தன்னால எண்ணம் நீங்கள் அதை விட்டுட்டீங்களா இல்லை? தொழிலை, அந்த தொழில் விட்டுட்டீங்களா இல்லையா? குறைச்சிக்கணும்ண்ணா. குறைச்சிக்கிட்டீங்க. இவர் வந்து அந்த தொடு சிகிச்சை வல்லுநர், விழுப்புரம். சிகிச்சையில் நீடில் பண்ணுறது. நீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சொல்லுமா, மைக் வாங்கி பேசுங்க ஜெயம். அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ப்பா. சார் நீங்கள் எதுக்கும் இவருக்கு கொடுங்களப்பா மைக். இல்லை அவர் பக்கத்தில். ஆமாம் சொல்லுங்க. அவர் கொடுப்பா. தன் உயிர் போல் மற்ற உயிரையும் நினச்சி தவறு செய்யாமல் இருக்கணும் சார். நெஞ்சி கட்சி எண்ணங்கள் வந்து தன் உயிர் போட மற்ற உயிர்களையும் எண்ண வேண்டும் சார். சார் அந்த அம்மாட்ட மைக் கொடுங்களேன். அவர்கிட்ட கொடுங்கப்பா. அந்த அம்மாட்ட மைக் கொடுங்களப்பா. ஒரு நிமிஷம் இருக்குமா. நீ அவர் ஏதோ பேசிட்டோம்ப்பா. அவர் சார் ஆனந்தன் சார், சத்தியமங்கலத்தில் வந்துருக்குங்க. தான் உண்டு தன் வேலையுடன் இருக்கணுங்க சார். புறம் பேசாமல் தான் உண்டு தன் வேலையுடன் இருந்தால் வாஸ்துப்படி வீடு கிடைக்கும். ஆனால் ஒருத்தன் கடவுள் எப்படி டிசைனாக பிரச்சனை கொடுக்குறான் பாருங்கம்மா. அவன் பொண்டாட்டிலாம் பாவம் இல்லைம்மா. அம்மா நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்கம்மா. நீங்கள் வாங்கம்மா. வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க. எங்கே நம்ம இவங்க இப்போ தமிழ் எங்கப்பா? தமிழ் மானாமதுரை தமிழ், சரி இளையங்குடி தமிழ்வாணன் இங்கே வாப்பா. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? வசந்தி. எந்த ஊர் நீங்கள்? இது 50, 100, $1 எது வேணும்? அமெரிக்க டாலர். கல்யாண நாள் சார், வெட்டிங் டே இன்னைக்கு. எனக்கும் வெட்டிங் டே. சரிம்மா, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்தாங்க உங்களுக்கு இன்னொரு $100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூம்மா. நன்றி. வாழ்க வளத்துடன்மா.